சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியாவை அவமதித்ததற்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி காட்டம். வேலூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். கூட்டத்தில் தாவேகா விஜய் என்ன பேச போகிறார் என தாவேகா தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் என்று வெளியீடு. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சர்வதேச சட்டங்களை மீறி எல்லை தாண்டி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும். ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் பாகிஸ்தானிற்கு எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவை அவமதித்ததற்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் காங்கிரஸ் நிர்வாகிகள் திடீரென தங்கள் சட்டைகளை கலற்றி எறிந்துவிட்டு பிரதமர் மோடிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி முழக்கமிட்டனர். பின்னர் அங்கிருந்த காவலர்கள் அவர்களை கைது செய்து வெளியேற்றினர். இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் நாமோ பாரத் ரயில் மற்றும் மீரட் மெட்ரோ ரயில் சேவைகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இதையடுத்து நிகழ்ச்சியில் டெல்லி மாநாட்டில் நடைபெற்ற சம்பவம் குறித்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாட்டை காங்கிரஸ் தனது தரம் தாழ்ந்த நிர்வாண அரசியலுக்கு ஒரு களமாக பயன்படுத்தி உள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து மாநாட்டில் வெளிநாட்டு பிரதிநிதிகள் முன்னிலையில் சட்டையை கலற்றி போராட்டம் நடத்தியதன் மூலம் காங்கிரஸ் கொள்கை அனைவரும் முன் பிரதிபலித்துள்ளது என்றார். மேலும் இந்தியாவை அவமதித்ததற்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். வேலூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு 4900 பேர் அமரும் வகையில் பிரம்மாண்ட மேற்கூரை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. கூட்டத்தில் 4900 பேர் கலந்து கொள்வார்கள் என்றும் அனைவருக்கும் QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது என்றும் தாவேகா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டம் நடைபெறும் இடத்தில் பிரம்மாண்ட மேற்கூரையும் 4900 பேர் அமரும் வகையில் இருக்கைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அகரம்சேரியில் கூட்டம் நடைபெறும் இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவராமன் தலைமையில் காவல்துறையினர் நேரில் சென்று பார்வையிட்டனர். அப்போது காவல்துறை அறிவுறுத்தியிருந்த 20 நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்காக 900 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய கூட்டத்தில் விஜய் என்ன பேச போகிறார் என தாவேகா தொண்டர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்து இறுதி வாக்காளர் பட்டியல் என்று வெளியாகிறது என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 2025ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவடைந்த நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் என்று வெளியாகிறது. தொடர்ந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மாநிலம் முழுவதும் உள்ள இறுதி வாக்காளர் பட்டியல் தரவுகளை வெளியிடுகிறார். மேலும் வாக்காளர் பெயர்களை தேர்தல் ஆணைய செயலியின் மூலம் சரிபார்க்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச சட்டங்களை மீறி எல்லை தாண்டி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் பாகிஸ்தானிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 20 பேர் உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதையடுத்து பாகிஸ்தானில் தற்கொலை படை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் ஆளும் தாலிபான் அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச சட்டங்களை மீறி எல்லை தாண்டி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. தனது நாட்டின் உள்நாட்டு சவால்கள் மற்றும் பாதுகாப்பு தோல்விகளை மறைக்கவே பாகிஸ்தான் இத்தகைய தாக்குதல்களை நடத்தியுள்ளது என்றும் கூறியுள்ளது.
இதனிடையே நாட்டின் நிலப்பரப்பையும் மக்களின் பாதுகாப்பையும் காப்பது தங்களின் பொறுப்பு என்றும் ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மன்னார்குடி அருகே ஆலங்கோட்டையில் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் 2000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் ஜவுளி பூங்காவிற்கு அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அடிக்கல் நாட்டி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த ஆலங்கோட்டை கிராமத்தில் 5 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் 2000 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் சிறு ஜவுளி பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பங்கேற்று ஜவுளி பூங்காவிற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தார். விழாவில் சிப்காட் நிர்வாக இயக்குநர் செந்தில்ராஜ், எஸ்.ஜி.எம். கார்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் சார்பில் சென்னை சில்க்ஸ் தொழில் உரிமையாளர் பரமசிவம், தொழில்துறை செயலர் அருண்ராய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பேசினார். அப்போது மன்னார்குடி தொகுதிக்கு ஏறத்தாழ 1000 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெற்று தந்ததன் அடிப்படையில் அதனை நிறைவேற்றி வருகிறோம் என்றும் 2000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் விதமாக எஸ்.டி.எம். நிறுவனத்தின் மூலம் ஜவுளி பூங்காவை ஆலங்கோட்டை கிராமத்திற்கு கொண்டு வந்து இன்றைக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியுள்ளார் என்றும் இதன் மூலம் ஆலங்கோட்டை மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் வசிக்கும் பெண்கள் பயன்பெற முடியும் என்று அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். தென்காசி காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலில் 3 இலவச திருமணத்தை சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் நடத்தி வைத்தார். தமிழக அரசின் சார்பில் ஏழை எளிய பெண்கள் திருமணம் செய்து கொள்ளும் வகையில் ரூபாய் 2 லட்சத்திற்கு கீழ் வருமானம் உள்ள குடும்பத்தினருக்கு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இந்து கோவில்களில் அரசின் சார்பில் ரூபாய் 75,000 மதிப்பிலான சீர்வரிசை பொருட்களுடன் இலவச திருமணம் நடத்தி வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசியில் அமைந்துள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இன்று 3 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இந்த திருமணத்தை தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் நடத்தி வைத்ததுடன் அரசின் சார்பில் வழங்கப்படும் ரூபாய் 75,000 மதிப்பிலான சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர் உட்பட கோவில் ஊழியர்கள், மணமகன், மணமகள் உறவினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். ஆரணி அடுத்த கல்பூண்டி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவும், அதனை அடுத்து முனுகப்பட்டு ஸ்ரீ பச்சையம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவும், அருள்மிகு ஸ்ரீ ராதா ருக்மணி ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா என்று 3 கோவில்களில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் கோவில் கும்பாபிஷேக விழாவில் சுற்றி உள்ள கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள், பெண்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் அவசர நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் அவசர நிர்வாக குழு கூட்டம் நேற்று காலை 11 மணி அளவில் நடைபெற்றது. 21 பேர் கொண்ட நிர்வாக குழு கூட்டத்தில் பாமகவின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி, பொருளாளர் சையத் மன்சூர் உசேன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 2.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த அவசர நிர்வாக குழு கூட்டத்தில் கூட்டணி தொடர்பான ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் ராமதாஸ் எந்த கூட்டணியில் இணைவார் என்கின்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள சூழலில் இன்றைய நிர்வாக குழு கூட்டத்தில் கூட்டணி தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் பேசும்போது, வெற்றி பெறும் கூட்டணியில் செல்வோம், அதனை ராமதாஸ் பிப்ரவரி 20 அறிவிப்பார், நிச்சயமாக கூட்டணியில் தான் போட்டியிடுவோம் என்றும், பாமகவிற்கு எந்த நெருக்கடியும் இல்லை, 234 தொகுதிக்கும் வேட்பாளர் பட்டியல் தயாராக உள்ளது என கூறினார். கருத்துக்கள் தெரிவிச்சதா சொல்றாங்க. அது எப்படிங்க 22 பேர் தனியாக எங்கள் ஐயா தலைமையில் நடக்கிற கூட்டம், டீ கொடுக்கறதுக்கு கூட தம்பிங்க யாரும் வரமாட்டாங்க. அவ்வளோ ஒரு கான்ஃபிடண்டாக நடக்கிற கூட்டத்தில் அதெல்லாம் ஒன்றும் யாருக்கும் அந்த
நீங்கள் என்னை போட்டு வாங்காதீங்க. தனித்து நிற்கவும் வாய்ப்பு இருக்குங்களா? ஆ? தனித்து நிற்கவும் வாய்ப்பு இருக்கா? தனித்தியா நிற்க வேணாம் சொல்ல, கூட்டணி தான். நிச்சயமா கூட்டணி தான், நிச்சயமாக கூட்டணி தான். எந்த நெருக்கடியுமே இல்லை, நம்ம பார்த்து நெருக்கடியாக இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். எந்த கட்சியில கூட்டணி அறிவிச்சாங்க, இடங்கள் எது எதுவுமே அறிவிக்கல. தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு. எப்போ முடிஞ்சது? இன்னைக்கு வந்து இந்தியன் முஸ்லீம் ஒன்று பேசிட்டு இருக்காங்கம்மா. அதிமுக எடப்பாடி பழனிசாமி 24ஆம் தேதி வேட்பாளர் அறிவிக்க போறாரு சொல்லியிருக்காருங்க. 24ஆம் தேதி முதல் கட்ட வேட்பாளர் அறிவிப்பு அதிமுக சார்பில். எத்தனை தொகுதி நிக்கிறாரு? நீங்க இன்னும் கூட்டணி ஏங்க நான் கேட்கறது 234 தொகுதி அவர் அறிவிக்கல. அவரு சென்டிமெண்டா அம்மா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அம்மாவுடைய பிறந்தநாள் அன்று அவர் அறிவிப்பது வழக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டும் அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்திட வேண்டியும் அதிமுக சார்பில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. ஆரணி அடுத்த சேவூர் இயேசுவின் உதவிக்கரங்கள் திருச்சபையின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலையும் மதிய உணவும் வழங்கப்பட்டது. மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு இணைச் செயலாளர் இயேசுராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலையும் மதிய உணவும் வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் கலைவாணி, ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ், நகர செயலாளர் அசோக்குமார், கிளை செயலாளர் பிரபு, ஒன்றிய இணை செயலாளர் மஞ்சுளா, தேவாலய பாதிரியார் சாலமன் உஷா ஆகியோர் கலந்து கொண்டனர். கஞ்சா போதையில் 8 வயது குழந்தைகளை கூட பாலியல் முறையில் துன்புறுத்தும் அவல நிலை திமுக ஆட்சியில் அரங்கேறி வருவதாக பாஜகவின் வேலூர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பாஜக சார்பில் தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அவர் திமுக ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து கஞ்சா போதையால் 8 வயது சிறுமிகளை கூட பாலியல் முறையில் துன்புறுத்தும் அவலநிலை உள்ளதாக குற்றம் சாட்டினார். பெண் பிள்ளைகளை பள்ளிக்கும் விளையாடுவதற்கும் வெளியில் அனுப்ப பெற்றோர் அச்சப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். சேலத்தில் உண்மையான விபத்து நிகழ்ந்தது போன்று சாலை போக்குவரத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சாலை விபத்துகளில் உயிரிழப்புகளை குறைக்கும் நோக்கில் தலைக்கவசம் அணிவதன் தேவையை வலியுறுத்தி சேலம் கொண்டலாம்பட்டி ரவுண்டானாவில் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. மாநகர காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவது குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் விழிப்புணர்வு குறும்படம் ஆக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆய்வாளர் சரவணன் தலைமையில் ஆய்வாளர் கிட்டு, உதவி ஆய்வாளர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலையில் குறும்பட காட்சிகள் படமாக்கப்பட்டனர். திரைப்பட நடிகர் பெஞ்சமின், கலைக்குழுவைச் சேர்ந்த நாடக நடிகர்கள் இதில் நடித்து காட்டினர். சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டியது குறித்தும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தால் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிராக குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளதை கண்டித்து தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடையநல்லூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாவட்ட இளைஞரணி தலைவர் விவேக்குமார், மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி, துணைத் தலைவர் முத்துக்குமார், அதிமுக துணை செயலாளர் சண்முகையா, பாமக செயலாளர் சீதாராமன், பாஜக இளைஞரணி விக்னேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக, பாமக, அதிமுக, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பாஜக மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி, தமிழ்நாட்டில் காவல்துறையில் 30,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதாக குற்றம் சாட்டினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மனைவியின் நடத்தில் சந்தேகமடைந்த கணவன் மனைவியை அடித்துக் கொன்றுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முள்ளிப்பட்டையைச் சேர்ந்த கவிதா கணவர் இழந்து தனது ஒரு ஆண் குழந்தையுடன் வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் ஆரணி அடுத்த பையூரில் ஏற்கனவே திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ள வினோத்குமார் என்பவருடன்
இவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. வினோத்குமார் கவிதாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார். பின்னர் முதல் மனைவி, குழந்தைகள் ஆகியோருடன் வினோத்குமார் இரண்டாவது மனைவி கவிதாவை குடி வைத்து ஒரே குடும்பமாக வாழ்ந்து வந்துள்ளார். கவிதாவுக்கும் வேறொரு ஆணுடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகப்பட்டு வினோத்குமார் மது அருந்துவிட்டு கவிதாவை அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் குடிவெறியில் இருந்த வினோத்குமார் கவிதாவை அடித்து சுவரில் தள்ளியுள்ளார். இதனால் தலையில் பலத்த காயமடைந்த கவிதா மயங்கி கீழே விழுந்தார். கவிதாவை மீட்டு உறவினர்கள் ஆரணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கவிதாவின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் வினோத்குமாரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் பொதக்குடியில் காணாமல் போன மகனை மீட்டு தர கோரி தமிழக முதலமைச்சருக்கும் காவல்துறைக்கும் தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே பொதக்குடி பக்ருதீன் ஹலிமா நாச்சியார் ஆகியோரின் மகன் முகமது அப்சருதீன் கடந்த 4 நாட்களுக்கு முன் கடை தெருவுக்கு சென்ற முகமது அப்சருதீன் நீண்ட நேரம் ஆகியும் வீடு திரும்பவில்லை. உறவினர்களிடம் எல்லாம் விசாரித்த போதும் அங்கு செல்லவில்லை என தெரிய வந்தது. இதனால் மகனை காணவில்லை என கூறி தாய் ஹலிமா நாச்சியார் கூத்தாநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து வழக்கு பதிந்த காவல்துறையினர் முகமது அப்சருதீனை தேடி வருகின்றனர். இந்த நிலையில் தன் மகனை தேடி கண்டுபிடித்து மீட்டு தர வேண்டும் என்று முதலமைச்சருக்கு தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். யாராவது ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருப்பாப்புல வருவாப்புலன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வரல. அதுக்கு பிறகு சொந்தக்காரவங்க எல்லார்ட்டையும் விசாரித்தோம். அங்கேயும் யாரும் வரதா சொல்லலை. ரொம்ப கவலையாக இருக்குது. போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு மனசு இறங்கி என் பிள்ளையை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக முதலமைச்சர் அவர்களை கையேந்தி கேட்டுக்கிறேன். என் பிள்ளையை எப்படியாவது என் பிள்ளையை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடணும். அல்லாட உதவியை கொண்டு என் பிள்ளைக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்களும் முயற்சி பண்ணி என் பிள்ளையை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடணும். அல்லாட உதவியை கொண்டு. சென்னை ஆவடி அருகே உள்ள நாசரத் கலை அறிவியல் கல்லூரியில் நிலையான வளர்ச்சி இலக்குகள் விழிப்புணர்வு உச்சி மாநாடு நடைபெற்றது. ஆவடியில் உள்ள நாசரத் கலை அறிவியல் கல்லூரியில் மக்கள் பூமி மற்றும் வளமை என்ற தலைப்பில் ஐநாவின் நிலைத்த முன்னேற்ற குறிக்கோள்கள் குறித்து உச்சி மாநாடு தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 20 கல்லூரிகளைச் சேர்ந்த கல்வியாளர்கள், கொள்கை வல்லுநர்கள், வளர்ச்சி நடைமுறை பணியாளர்கள், சமூக தலைவர்கள் கலந்து கொண்டு உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி குறித்து விவாதித்தனர். மாநாட்டின் போது 122 ஆய்வு கட்டுரைகள் மற்றும் புதுமையான நடைமுறைகளை உள்ளடக்கிய நூல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தனியார் உயர்கல்வி நிறுவனத்தின் நிர்வாக தயாரிப்பாளர் டெபோரா ஹார்சன் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்கு கோட்பாடுகளை அடித்தள மட்டத்தில் செயல்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவங்களுக்கு நாங்கள் சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லேம்ப்ஸும் வீட்டில் சோலார் பேட்டரி போட்டு கொடுத்துருக்கோம். பட் ஆனால் அவங்க வீடு பார்த்திங்கன்னா குடிசை வீட்டில் தான் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு ரீசெட்டில்மெண்ட் வரல. கவர்மெண்ட் கொடுத்தா கூட அவங்க போக மாட்டேங்கிறாங்க. ரீசன் என்னென்னா அவங்களோட லைவ்லிஹுட் ஆப்ஷனுக்கு போகிற இடத்துல அந்த ஃபெசிலிட்டி கிடைக்கல. ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருந்தால் அவங்க அந்த இடத்த விட்டு இன்னொரு நல்ல ஒரு வீட்டுக்கு போக முடியும். அடுத்தது கிளென்லினஸ், ஹைஜீன் ஒரு பெரிய ப்ராப்ளம். இது நம்ம கவர்மெண்ட்டை சொல்ல முடியாது. இது எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது தான் ஒரு கிளென்லினஸ் ட்ரைவ். ஸோ நாங்கள் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அந்த வில்லேஜஸ்க்கு போய் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம். அவங்களோட சேர்ந்து அவங்க சுத்தமாக எப்படி வைக்கணுன்றது சொல்லி. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே ஆவியூரில் பெரிய கருப்பண்ணசாமி அழகிய பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. காரியாப்பட்டி அருகே ஆவியூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 600 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்திருந்தனர். 1 மணி நேரத்திற்கு ஒரு சுற்று என்ற முறையில் சுற்றுக்கு 25 வீரர்கள் களம் இறக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது. முதலில் கோவில் காளை அவிழ்த்து விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாடிவாசல் வழியாக துள்ளி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்க முயன்றனர். வீரர்களுக்கு அடங்காமல் துள்ளி குதித்து ஓடிய காளைகளுக்கும் துள்ளி வரும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பணம், பரிசுகள் வழங்கப்பட்டன. மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் இருந்து வந்தவர்கள் போட்டியை கண்டுகளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே உள்ள
துளங்கம்பட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவெண்ணை நல்லூர் அருகே உள்ள துளங்கம்பட்டு அங்காள பரமேஸ்வரி புற்றம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன. அதன்பின் பந்தர்கால் நடப்பட்டு பிப்ரவரி 15ஆம் நாள் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். அதன்பின் மயான கொள்ளை திருவிழாவும் சக்தி கரக ஊர்வலமும் நடைபெற்றன. ருக்மணி அம்பாள் அம்மனை கஞ்சுளி கபாலத்துடன் அழைத்து கொண்டு கோவில் வந்து சேரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்பின் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரை இழுத்து வந்தனர். அப்போது உழவர்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த நிலக்கடலை, தானியங்கள் ஆகியவற்றையும் நாணயங்களையும் ஆகிலை அம்மனுக்கு சூறை விட்டனர். இந்த நிகழ்வில் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை நிர்வாக குழுவினர், ஊர் மக்கள் என பலர் செய்திருந்தனர். அருப்புக்கோட்டை அருகே ஃபைனான்ஸ் தொழில் செய்து வரும் தினேஷ்குமார் என்பவர் வீட்டில் பீரோவை உடைத்து 40 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்ட வழக்கில் இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டி ஊராட்சியில் அமைந்துள்ள பஜார் பகுதியில் வேல் ஃபைனான்ஸ் என்ற நிறுவனத்தை தினேஷ்குமார் என்பவர் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி தினேஷ்குமார் தனது உறவினர் இல்ல திருமண விழாவிற்கு குடும்பத்துடன் சென்றுள்ளார். பின்னர் திருமண நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மீண்டும் பிப்ரவரி 1 மாலை வேளையில் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் சிதறி கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் பீரோவில் இருந்த 40 சவரன் தங்க நகைகள் திருடு போனது கண்டு தினேஷ்குமார் அதிர்ச்சியடைந்துள்ளார். இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக அருப்புக்கோட்டை நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். தகவலின் அடிப்படையில் அருப்புக்கோட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு திருட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆண்டிப்பட்டி அருகே கண்டமனூரில் பழமை வாய்ந்த மகா காளியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்டமனூரில் அமைந்திருக்கும் 300 ஆண்டுகள் பழமையான மகா காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் 3 நாட்களுக்கு முன்பு கணபதி ஹோமத்துடன் துவங்கிய 5 கட்ட யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று கண்டங்கள் புறப்பாடாகி சிவச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் போத 108 புண்ணிய தீர்த்த தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டு தீர்த்தவாரி நடத்தப்பட்டு அடுத்ததாக மூலவர் மகா காளியம்மனுக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கண்டமனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கண்டமனூர் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரமாக செய்திருந்தனர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராகி வரும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் தொடர்ந்து கட்சி பணிகளை தீவிரப்படுத்தி கட்சி அலுவலகங்களை ஆங்காங்கே திறந்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக கோவை மாநகர மாவட்டத்திற்குட்பட்ட சரவணம்பட்டி பகுதியில் தாவேகா கட்சி அலுவலக திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சரவணம்பட்டி பகுதி செயலாளர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநகர மாவட்ட செயலாளர் சம்பத் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று தளபதி விஜய் தலைமையில் விரைவில் தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் என உறுதி தெரிவித்தார். கட்சி பணியில் தொடர்ந்து ஈடுபடும் தாவேகா பகுதி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தாவேகா மாநில மாவட்ட நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் காளியம்மன் பட்டியில் காளியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காளியம்மன் பட்டியில் காளியம்மன் கோவில் குடமுழுக்கையொட்டி யாக குண்டங்கள் அமைத்து பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள், நாதஸ்வரங்கள், கைலாய வாத்தியங்கள் முழங்க சிவச்சாரியர்கள் ஊர்வலமாக கொண்டு வந்த புனித நீரை கோபுர கலசங்களுக்கு ஊற்றி குடமுழக்கை செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் குடியாத்தம் ஒன்றிய தலைவர் சத்யானந்தம், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன், கோவில் நிர்வாகிகள் முருகன், மொழிமாறன்,
கொண்டசமுத்திரம் ஊராட்சி தலைவர் அகிலாண்டேஸ்வரி, ராஜேந்திரன், பிரகாசம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பனக்குடி ராமலிங்க சுவாமி, உடனுறை சிவகாமி அம்பாள் மற்றும் நம்பிச்சிங்க பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேக விழா 17 ஆண்டுகளுக்கு பின் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பனங்குடியில் மிகவும் பழமை வாய்ந்த கோவில்கள் அமைந்துள்ளது. இக்கோவில்களில் கடந்த 2009ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா நடந்தது. இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா நடத்த பக்தர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். அதன் அடிப்படையில் புனரமைப்பு பணிகள், திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பணிகள் முடிந்த நிலையில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழக்கு நடத்த நாள் குறிக்கப்பட்டு இதற்கான யாகசாலை பூஜைகள் கடந்த 20ஆம் தேதி தொடங்கி நடந்து வந்தது. விழாவில் சிகர நாளான இன்று யாகசாலையிலிருந்து புனித நீர் கைலாய வாத்திய மேளங்கள் முழங்க கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டது. மேலும் இவ்விழாவை சபாநாயகர் அப்பாவு, ஆட்சியர் சுகுமார், நெல்லை திமுக பொறுப்பாளர் கிரகாம்பெல் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இவ்விழாவில் பனகுடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டத்தின் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி பூண்டி கிராமத்தில் தொடங்கியுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டிற்கு பிறகு 7 ஆண்டுகளை கடந்து தற்போது இந்த ஆண்டு நடைபெறுகிறது. இப்போட்டியில் திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 750க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றது. மேலும் 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் பிடிபடாத மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கும் 1000 ரூபாய் முதல் 10,000 வரை ரொக்க பணம், டிரெஸ்ஸிங் டேபிள், பீரோ, கட்டில், சைக்கிள், சில்வர் குவளை, 1 பவுன் நகை ஆகியவைகள் வழங்கப்பட்டது. இருக்கன்குடியில் காதணி விழாவில் ஏற்பட்ட தகராறில் ஒருவரை வெட்டி உயிர் மாய்த்துவிட்டு தப்பி சென்ற இருவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தூத்துக்குடி கோரம்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த ஊர்காவலன் என்பவரின் மகன் பெரிய நாயகம் என்பவர் இருக்கன்குடியில் தனது உறவினரான செந்தூர்கனி இல்லத்தில் நடைபெற்ற காதணி விழாவிற்கு சென்றார். அங்கு போதையில் இருந்த பெரிய நாயகத்திற்கு சிலர் உணவு எடுத்து சென்றனர். இதனை பார்த்த உறவினர் முனியசாமி உள்ளிட்ட பலர், நாங்கள் மட்டும் இங்கே காத்து கொண்டிருக்க அவருக்கு மட்டும் தனியாக சாப்பாடு கொண்டு செல்கிறீர்கள் என கூறி காதணி விழாவில் தகராறில் ஈடுபட்டதுடன் உறவினர்கள் அனைவரும் கலைந்து சென்று டீ கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் உறவினருடன் பெரிய நாயகம் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது அவர்களை வழிமறித்து டீ கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்த உறவினர்கள் பெரிய நாயகத்தை அரிவாளால் சரமாரியாக வெட்டி தப்பி சென்றுள்ளனர். இது பற்றி தகவல் அறிந்த எட்டயபுரம் காவல் நிலைய காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உயிரிழந்த பெரிய நாயகத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து கொலை குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் ஆண்டுக்கு ஒருமுறை மார்பக புற்றுநோயை கண்டறியும் மெமோகிராம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று புதுச்சேரியில் நடைபெற்ற மாநாட்டில் புற்றுநோய் மருத்துவர் டாக்டர் ராஜசுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மார்பக புற்றுநோய் உட்பட பெண்களுக்கான நோய்கள் சார்ந்த சிகிச்சைகளின் முன்னேற்றம் குறித்த சிறப்பு மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்று புற்றுநோய் சிகிச்சையில் ஏற்பட்டுள்ள புதிய முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்தனர். இந்தியாவில் கடந்த ஆண்டு 40 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும், பெண்களுக்கு மார்பக புற்றுநோயும் ஆண்களுக்கு வாய் புற்றுநோயும் அதிக அளவில் காணப்படுகிறது என மாநாட்டில் தெரிவித்தனர். இவற்றை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்தால் குணப்படுத்த முடியும் எனவும், துரித உணவு மற்றும் சத்து குறைந்த கொழுப்பு நிறைந்த உணவை சாப்பிடுவதால் உடல் பருமன் ஏற்பட்டு மார்பக புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய் போன்றவை வருகிறது எனவும் மாநாட்டில் சிறப்புரையாற்றிய ஐஸ்வர்யா, புற்றுநோய் மையத்தின் இயக்குனரும், இவற்றை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்தால் குணப்படுத்த முடியும் எனவும், துரித உணவு மற்றும் சத்து குறைந்த கொழுப்பு நிறைந்த உணவை சாப்பிடுவதால் உடல் பருமன் ஏற்பட்டு மார்பக புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய் போன்றவை ஏற்படுகிறது எனவும் தெரிவித்தார். மாநாட்டில் சிறப்புரையாற்றிய ஐஸ்வர்யா புற்றுநோய் மையத்தின் இயக்குனரும் பிரபல புற்றுநோய் நிபுணருமான ராஜசுந்தரம் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், ரெண்டாவது கர்ப்பப்பை கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சர் சொல்லுவோம். அதுல ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்திருக்கு. மாலிகுலர் பெத்தாலஜி, மாலிகுலர் சப்டைப்பிங்,
அதில் வந்து அதனால் எந்தெந்த பேஷண்ட் கீமோதெரப்பி வேணும், எந்தெந்த பேஷண்ட் கீமோதெரப்பி வேண்டாம், அதை பற்றிலாம் நிறைய டிஸ்கஷன் இருந்தது. ரொம்ப ஹெல்த்தி டிஸ்கஷன், நிறையவே நாலேஜ் ஷேரிங் இருந்தது. ஹைபெக்னு ஒரு ப்ரொசீஜர் பற்றி, அது யாரும் அதிகம் பண்ணுறதில்ல, ஹைப்போதெர்மிக் இன்ட்ராபெட்ரல் கீமோதெரப்பி அப்படின்னு. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, இப்போ ஓவேரியன் கேன்சர் இருக்குது, இல்லை அப்பண்டிகுலர் கேன்சர் இருக்குது அப்படின்னா, அது வந்து வயிறில் ஃபுல்லாக பரவி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேஜ் 3Cன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜில் வந்து நிறைய பேர் வந்து வெறும் கீமோதெரப்பி மட்டும் கொடுப்பாங்க, சர்ஜரி மட்டும் பண்ணுவாங்க. பட் ஒரு எப்படியும் 2 வருஷம் 3 வருஷம் டிசீஸ் திரும்ப வந்துடும். திரும்ப வந்து அதுக்கப்புறம் காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிசா அமர்ந்த இடத்தை பாஜக பெண் நிர்வாகிகள் மஞ்சள் தெளித்து சுத்தம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி மற்றும் பாஜகவினரிடையே கடுமையான மோதல் போக்கு ஏற்பட்ட போது இருவரும் மாறி மாறி கற்களை வீசியும் செருப்புகளை எறிந்தும் தாக்கிக் கொண்டனர். இதனையடுத்து மகிழா காங்கிரஸ் தலைவி நிசா பாஜகவை கண்டித்து பாஜக அலுவலகம் எதிரே சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார். இந்த நிலையில் போராட்டம் முடிந்த பின்பு அங்கு வந்த பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் அந்த இடத்தை மஞ்சள் தெளித்து சுத்தம் செய்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மகிழா காங்கிரஸ் தலைவி நிசா முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தனிப்பட்ட முறையில் அவரை தரக்குறைவாக விமர்சனம் செய்து பாஜக தொண்டர்கள் பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காங்கிரஸ் கட்சியில நிஷான் ஒருத்தி இருக்கிறா. அவ வந்து எங்க ஏரியாவுக்கு வந்து எங்க பிஜேபி பார்ட்டி ஆபீஸ் பக்கம் வந்து அந்த களிசடை வந்துட்டு போனதுனால அந்த தீட்டை கழிக்கிறதுக்கு நாங்க மஞ்சள் தண்ணி ஊத்தி தெளிக்கிறோம். அந்த களிசடை வர்றதுக்கு முன்னாடி நாங்க இருந்தோம்னா உண்டுலன் பண்ணிருப்போம். காங்கிரஸ் கட்சியில ஆளு இல்லாம அவளை தூக்கி போட்டு வச்சு அவ விபச்சாரம் நடத்தவளை கூட்டிட்டு வந்து ஒரு மகளிர் அணி தலைவின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கான். அவளை கூட்டிட்டு வந்து இங்க வந்து போலீஸ்காரங்க முன்னாடி நிப்பாட்டி வச்சு போலீஸ்காரங்களை இடிச்சு தள்ளி விட்டு போறா. தனியார் வங்கியின் புதுச்சேரி கிளஸ்டர் கூட்டம் வங்கி ஊழியர் நல சங்கத்தின் சென்னை தலைவர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் 100 அடி சாலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதி ஒன்றில் தனியார் வங்கியின் புதுச்சேரி கிளஸ்டர் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி ஊழியர் நல சங்கத்தின் சென்னை தலைவர் முத்துகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் பங்கேற்றவர்களை புதுவை வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் செயலாளரும் தனியார் வங்கியின் சென்னை சங்கத்தின் உதவி தலைவருமான அன்பரசு வரவேற்றார். கூட்டத்தில் தனியார் வங்கியின் அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்க துணைத் தலைவர் சந்திரசேகரன், சென்னை வங்கி ஊழியர் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்ரீதர், இணை பொதுச் செயலாளர் சாம்சன் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் புதுவை, விழுப்புரம், நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் மாவட்ட தனியார் வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுவை வங்கி ஊழியர் சங்க உதவி செயலாளர் சகாயராஜ் மற்றும் மணிகண்டன், ஹரிராம், வெங்கடேசன் ஆகியோர் செய்திருந்தனர். இறுதியாக புதுவை வங்கி ஊழியர் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் செந்தில்குமார் நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சி தொடர்பாக தனியார் வங்கி ஊழியர் நல சங்கத்தின் சென்னை தலைவர் முத்துகிருஷ்ணன் தெரிவிக்கையில், சாதாரணமான கூட்டம் இல்லாமல் இது ஒரு சிறப்புமிக்க கூட்டமாக கருதுகிறோம். ஏனென்றால் இந்த கூட்டமானது எங்களுடைய பேங்க் ஆஃப் இந்தியா ஊழியர் சங்கத்தின் முன்னாள் தலைவர், எங்களுடைய பேங்க் ஆஃப் இந்தியாவின் அகில இந்திய சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர், தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் 36 ஆண்டு கால பொதுச் செயலாளர், எங்களுடைய தாய் சங்கமான அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் AIBA உடைய முன்னாள் தலைவருமாகிய ஒரு சம்பத் அவர்கள் 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கொண்டாடி கொண்டிருக்கும் தருணத்தில் மற்றொரு நிகழ்ச்சியும் கூட இருக்கின்றன. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இந்தியாவை அவமதித்ததற்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி காட்டம். வேலூரில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். கூட்டத்தில் தாவேகா விஜய் என்ன பேச போகிறார் என தாவேகா தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் என்று வெளியீடு. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சர்வதேச சட்டங்களை மீறி எல்லை தாண்டி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும். ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் பாகிஸ்தானிற்கு எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.